ஸ்டாக் கொடுத்துட்றாரு. இதை வந்து நம்ம எப்படி டேலியில் போடுறோங்கிறது பார்க்கலாம். இப்போது பாயிண்ட் ஆஃப் சேலுக்காக நம்ம ஒரு கம்பெனி வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கான ஷார்ட்கட் கீ Alt+K. க்ரியேட்டில் என்டர் கொடுக்குறோம். கம்பெனி நேமில் வந்து நம்ம சேனல் நேம் வந்து கொடுக்குறோம். பாயிண்ட் ஆஃப் சேலுக்காக ஷார்ட்கட்டாக நம்ம பாயிண்ட் ஆஃப் சேல்னு கொடுத்துக்கிறோம். ஸ்டேட்டில் தமிழ்நாடு. Ctrl+A அக்செப்ட் கொடுத்துடலாம். இப்போ ஃபியூச்சர்ஸ் வந்து மெயின்டைன் அக்கௌண்ட்ஸுக்கு வந்து எஸ் கொடுத்துறோம். இன்வென்ட்ரிக்கு வந்து எஸ் கொடுத்துறோம். மெயின்டைன் இன்வென்ட்ரி இன்டெகிரேட் அக்கௌண்ட்ஸ் வித் இன்வென்ட்ரிக்கு வந்து எஸ் கொடுத்துறோம். டேக்ஸேஷன் வந்து இது போட போகிறதில்ல, அங்காட்டி என் கொடுத்து என்டர் கொடுத்துறோம். ஆன்லைன் எக்ஸஸ் வந்து எது போட போகிறதில்ல, அங்காட்டி நம்ம நோன் கொடுத்து Ctrl+A அக்செப்ட் கொடுத்துடலாம். அடுத்து இப்போ வந்து நமக்கு கம்பெனி வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. இங்கே வந்து காமிக்கிறது பாருங்கள், பிஎஸ் சேனல் பாயிண்ட் ஆஃப் சேலுக்கானது. இப்போ அதில் வந்து க்ரியேட் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டாக யூனிட் வந்து நம்ம போடுறோம். யூனிட்டில் வந்து நமக்கு மொத்தம் 3 யூனிட் வந்து இருக்குது. என்னென்னா பேக்ஸ் இருக்குது, பாட்டில்ஸ், பேக்கெட்ஸ்ன்னு இருக்குது. பேக்ஸ் வந்து போடலாம். சிம்பிளில் வந்து பேக், ஃபார்மல் நேமில் வந்து பேக்ஸும் கொடுத்துட்டு Ctrl+A அக்செப்ட். அடுத்ததான் பாட்டில். பாட்டிலுக்கு வந்து பாட்டில் நான் கொடுத்தேன். ஃபார்மல் நேமில் பாட்டில்ஸ். பேக்கெட்ஸ், பேக்குன்னு நான் கொடுத்துக்கிறேன். நம்ம ஓப்பனிங் ஸ்டாக் வந்து கிரியேட் பண்ணலாம். அதுக்கு வந்து எக்ஸிட் கொடுத்துட்டு ஸ்டாக் ஐட்டம், அதில் வந்து நம்ம ஓப்பனிங் ஸ்டாக் எல்லாமே என்டர் பண்ணலாம். அதாவது நமக்கு ரைஸ் என்டர். ரைஸுங்கிறது வந்து நம்ம பேக்ஸ் 100 ரேட் வந்து